அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோர் பகடம் கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். என்ன பண்றீங்க? நல்லபடியா படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. இந்த வீடியோட தம்ப்நெயில்லயே அ யாரையும் முழுசா நம்பிடாதீங்க அப்படின்ட்டு தான் குடுத்துருப்பேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஈவன் வந்து லாஸ்ட்டா முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். கடைசியா இப்ப லாஸ்ட் சண்டே ஒரு எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதுல கூட வந்து பார்த்தோன்னா, அவ்ளோ டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தோன்னா, மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து குளறுபடிகள். ஓகேங்களா? இங்கிலீஷ் டூ தமிழ், தமிழ் டூ இங்கிலீஷ்லாம் வந்து பயங்கரமா வந்து பார்த்தோன்னா, சம்மந்தமே இல்லாம கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ண மாரிலாம் வந்து வீடியோ நெறைய பார்த்துருப்பீங்க. திரும்ப அத பத்தி நான் ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த வீடியோ பதிவு என்ன மெயினா அப்டின்னா 3 விஷயத்துக்காக. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்ப ஆல்ரெடி நடந்த குரூப் 4 எக்ஸாம் உடைய இஷ்யூ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான ஸ்டூடண்டோட இடத்துல இருந்து கோரிக்கைகள் எந்த மாரிலாம் இருந்துச்சு. இதுக்காக டிஎன்பிஎஸ்சி என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? ஒண்ணும் எடுக்கல. அததான் சொல்றேன். என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் மெயினா வந்து ஒரு சில ரியாலிட்டி அதாவது என்னதுன்னா, இப்ப நடைமுறை விஷயங்கள நான் என்னங்கிறது நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, யாரையுமே நம்பாதீங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ள படிக்க போறீங்க அப்டின்னா, இத நான் நெகட்டிவா சொல்றேன். இல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீன்னா, ஆ அ என்ன சொல்றது? படிக்கிறவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்றேன் அப்படிங்கிற மாரிலாம் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? நடைமுறை விஷயங்கள என்னன்ட்டு மைண்ட்ல எடுத்துக்கிட்டு போங்க. இது மெயினா எதுக்காக சொல்றேன்னா, திரும்பவும் என்னோட பசங்க ஏமாந்து நின்னு வருத்தப்படுற அளவுக்கு அவங்க மனசுல தைரியம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்றேன். என்ன நடைமுறை விஷயமோ, அந்த நடைமுறை விஷயத்த அக்செப்ட் பண்றேன். இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போறேன் அப்படின்னா, நீங்க சாப்பிட போற இடத்துல அந்த இடத்துல நீங்க கேட்கிறீங்க, "அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குமா?" அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி சாப்பிட்டத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஓரளவு நல்லா தான் ஓகேவா தான் இருக்கும். நீ ரொம்ப எதிர்பார்த்துட்டு போகாத. அப்படி நம்ம சொல்லும்போது இதாயிடும். இல்லையே நம்ம ஓவர் எக்ஸ்ட்ரா பண்ணி, "நீ போய் சாப்பிடு. சாப்பாடு செம்மையா இருக்கும். அல்டிமேட்டு. நீ வாயில வச்சாலே வந்து பார்த்தீன்னா, அமிர்தம் மாரி இருக்கும்னு நான் சொல்ட்டேன்னா, நீங்க அங்க போய் சாப்பிடும்போது அந்த மாரி இல்லைன்னா டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடும்." ஏன்னா மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். மைண்டு இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடும். அப்ப அது தாண்டி வேற ஒண்ணு வரும்போது ஒரு பெரிய ஏமாற்றமா கிடைக்கும். இப்ப நான்வெஜ் சாப்பிட போறோம். நான்வெஜ் ஒரு சிலருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். இன்னைக்கு நான்வெஜ் பயங்கர பசி இருக்கு. நான்வெஜ் சாப்பிட போறோன்ட்டு ஒரு பிரியாணி சாப்பிட போறோம். இல்ல புரோட்டா சாப்பிட போறோம். நான்வெஜ்ஜோட அப்படிங்கும்போது, டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, இது கிடையாது உப்மா தான் அப்படின்னா எப்படி நமக்கு மைண்ட் ஏத்துக்குமா? ஏன்னா மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். இதுதான்ட்டு. அது மாற்று வரும்போது நம்மளால வந்து பார்த்தா அந்த ஏமாற்றத்த வந்து தாங்கிக்க முடியாம இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு உதாரணமா வந்து இந்த சாப்பாடு வச்சு நான் சொல்றேன். சாப்பாட்டுக்கே அப்படி இருக்கும்போது இது லைஃப். ஓகேங்களா? ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ள அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம் நீங்க படிக்கும்போது நல்லா கேட்டுக்கங்க. டிஎன்பிஎஸ்சி 100% வந்து பார்த்தோன்னா, பெர்ஃபெக்ட்டா எக்ஸாம் நடக்கும்ன்ட்டு ஒரு நிலைப்பாட்டோட வந்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நீங்க அடைவீங்க. ஸோ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணீங்க. எனக்கு 2 ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் பரவால்ல. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஒரு கவர்ன்மென்ட் எக்ஸாம்னா, இந்த மாரி அதுவும் கவர்ன்மென்ட்லயே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா, இந்த மாரி டிரான்ஸ்லேஷன் இஷ்யூ இருக்கும். அந்த டிரான்ஸ்லேஷன் இஷ்யூ இருந்தாலுமே கூட, இதுல வந்து குறிப்பா வந்து பார்த்தோன்னா, இங்கிலீஷ் கொஸ்டின் தான் ஃபைனல்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த இங்கிலீஷ் கொஸ்டின்லயே டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தோன்னா, அவ்ளோ மிஸ்டேக் இருக்கும். ஆனா, எத வச்சு அவங்க ஃபைனல் சொல்றாங்க? இல்ல ஃபைனல் ஆன்ஸர் கீ விடாமலே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா, எங்கெங்க இருந்தோ சம்மந்தம் இல்லாமலாம் வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. அத திரும்ப அவங்க மாத்திப்பாங்க. அதாவது திரும்ப மாத்திப்பாங்க, மாத்திக்க மாட்டாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த நிலைப்பாட்டோட தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டத்தில நம்ப அணுகணும். இத நம்ப அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாம்லயும் என்ன நடக்கும், ஏது நடக்குன்னே தெரியாம தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய பை சான்ஸ் நம்மளோடக்கு நேரம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கான வாய்ப்பா இருந்துச்சுன்னா, கரெக்ட்டா நமக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். இப்ப நம்ம ஒரு குரூப் 2ல ஒரு 600 போஸ்டிங்னா, 600 போஸ்டிங் கண்டிப்பா ஃபில் பண்ணுவாங்க. அப்ப அந்த 600 போஸ்டிங்ல அந்த குளறுபடிக்கு நடுவுல தான் அந்த 600 போஸ்டிங் ஃபில் பண்ண போறாங்க. குரூப் 4 அதே மாரி தான். ஓகேங்களா? அப்ப 4000 போஸ்டிங் இருக்குன்னா, 4000 போஸ்டிங் அந்த குளறுபடிக்குள்ள யார் அந்த 4000 வராங்களோ அவங்க தான் வந்து எடுக்க போறாங்க. ஓகே. ஆனா சரியான முறையில எடுத்திருக்காங்களா? சரியான முறையில வந்து பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா 10ஆம் வகுப்பு தரப்புல கொஸ்டின் எடுக்கல. பை லக்ல அங்க என்ன வருதோ ஹார்ட் ஒர்க் பிளஸ் லக் இந்த 2மே அங்க வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கு. வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. லக்கும் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப எப்படி இருந்தாலும் அந்த 3000 போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண தான் போறாங்க. அப்ப இந்த 2மே நம்ம வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். அப்புறம் எப்படி சார்? இத இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா எப்படி சார்? தப்பு தானே நடக்குது. இது மாறவே மாறாதான்னா, மாறும். ஃபியூச்சர்ல மாறும். நீங்க ஃபியூச்சர்ல மாறுறது எத்தன காலகட்டத்துக்கு நீங்க வந்து அமைதியா இருக்க முடியும்? எத்தன காலகட்டத்துக்கு நீங்க மாறும் மாறும்ன்னு உங்களுடைய உங்களுடைய அதாவது ஃபியூச்சர்ல மாறக்கூடிய ஒரு விஷயத்த நம்பி,
உங்களுடைய ஃபியூச்சர நீங்க இழந்துறக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? நீங்க டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நான் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்ட்ல தான் நான் இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி ஃபீல்ட்ல தான் உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நானே சொல்றேனே, டிஎன்பிஎஸ்சி ஃபீல்ட்ல நீங்க தொடர்ச்சியா படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை இருந்தா மட்டும், நான் சொல்றது கேளுங்க. அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை இருந்தா மட்டும், இந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணுங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இத நம்பி நீங்க இன்னொரு சான்ஸ் எதையும் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி நம்பி டெட் எக்ஸாம் விடுறது. டிஎன்பிஎஸ்சி நம்பி டிஆர்பி எக்ஸாம் விடுறது. நான் டிஎன்பிஎஸ்சி நம்பி ஒரு பிரைவேட் வேலை எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு. நான் ஒரு பிசினஸ் ஐடியா கிடைச்சு, ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சு. நான் இத நம்பி அத விட்டுட்டேன். உங்க லைஃப் வந்து இத நம்பி தொலைச்சிடாதீங்க. இதுக்குள்ள நம்பி வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செய்யுங்கிற மனநிலையோட வாங்க. இப்ப அடுத்து வரக்கூடிய குரூப் 2, அதுக்கப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் 4 இதெல்லாமும் இப்படிதான் இருக்குமான்னா சொல்ல முடியாது. நான் அதுதான் சொல்றேன். சொல்ல முடியாது. இந்த இடத்துல யாரையுமே நம்பாதீங்க. ஈவன் நானே சொன்னா கூட நம்பாதீங்க. அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 100% வந்து டிஎன்பிஎஸ்சி பக்காவா நடத்துவாங்க அப்படின்ட்டு யாராலயும் இங்க உறுதி குடுக்க முடியாது. நடத்தலாம். 100% பக்காவாவும் நடத்தலாம். குளறுபடியாவும் நடக்கலாம். புதுசா ஏதோ ஒரு குளறுபடி நடக்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி மேல இருந்த அந்த ஒரு அவ்ளோ ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா, எதுக்குமே செவி சாய்க்க மாட்றாங்க. அவங்களுடைய தப்ப வந்து மாத்திக்க மாட்றாங்க. ஈவன் லாஸ்ட்டா நடந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா மட்டமான கொஸ்டின். யா யா எவன்டா கொஸ்டின் எடுக்கிறது அப்படிங்கிற மாரி இருக்கு. இதுல வந்து என்னன்னா, டிஎன்பிஎஸ்சிய வந்து யாரும் குறை சொல்லாதீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றக்கூடிய ஒரு சில ஸ்டூடண்ட் இருக்காங்க. நெறைய அகாடமி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் அங்க கரெக்ட்டா நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். ந கரெக்ட்டா நடக்குது பட்சத்துல நாம வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. சும்மா தவறுக்கு ஒரு தடவ தவறு பண்ணலாம். ஓகே. தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லா எக்ஸாம்லயுமே ஏதோ ஒரு இஷ்யூன்னு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, என்ன ஒரு டிரான்ஸ்லேஷன்ல கூடவா இஷ்யூ இருக்கும்? இந்த அளவுக்கு மட்டமாவா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க? நீங்க நெறைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்ப எத நம்பி? சார் 2 ஒரு கொஸ்டின் அப்படிதான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சினா அப்படிதான் இருக்கும்னா, ஓகே. அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அததான் சொல்றேன். அத அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை இருக்கணும். புரியுதுங்களா? அது டிஎன்பிஎஸ்சி முட்டுக் குடுக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். நல்லா கேட்டுக்கங்க. நீங்க நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சினா அப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும்னா, அப்ப நம்ப வந்து கடைசி வரைக்கும் நீங்க வந்து தெரியப்படுத்தாமலே இருக்கணும். அவங்க அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதையும் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது எதுவுமே ஒரு கட்டத்தில வந்து எல்லாரும் சொல்ற மாரி தான். என்ன பண்ணாலும் டிஎன்பிஎஸ்சி நம்ம வந்து எதிர்க்கக்கூடாது. தலையில தூக்கி வச்சு தான் கொண்டாடிக்கணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு தேர்வாணையம். நமக்கு இது குடுக்குறவங்க. நமக்கு குடுக்குறவங்க தான். அதுக்குன்னு இவ்ளோ குறைபாடுகளோட குடுத்தா எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இதுல பாதிக்கப்படுறவங்க இருக்காங்கல்ல. இதுல வந்து இதனால வந்து பார்த்தோன்னா, பயனடைஞ்சவங்க அப்படின்னு ஒரு பகுதி இருந்தாலும், பாதிப்படைஞ்சவங்கன்னு ஒரு பகுதி இருக்காங்கல்ல. 2 பேருமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் இதெல்லாம் நான் வந்து வீடியோல பேசுறதுனால இதெல்லாம் சரியாயிடுமான்னு கேட்டா, என் ஆதங்கத்த நான் என் வீடியோல தான் வெளிப்படுத்த முடியும். வேற வேற வழியில என்னென்ன வழியில நான் வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்தியாச்சு. போராட்டம் மூலமா பண்ணிட்டோம். ட்விட்டர் மூலமா என்ன என்னோட பங்களிப்பு என்னுடைய அகாடமி மூலமா என்னென்ன பங்களிப்பு நான் குடுக்கணுமோ குடுத்துட்டேன். கடைசியா வந்து இந்த வீடியோ மூலமா எதுவும் மாறுமானா, மாறாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும், என்னுடைய ஒரு சில உணர்வுகள நான் வந்து கொட்டிறணும்ல. அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும். இல்ல நான் இதுலயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸ்டூடண்ட் ஆகிய உங்களுக்கு நான் சொல்றேன். பிராக்டிகலா சொல்றேன். நீங்க யாரையுமே நம்பாதீங்க. எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தேடி குடுப்பாங்க. ஈவன் நானா இருந்தாலுமே, "தம்பி, நீ நம்பி இருப்பா. நாளைக்கே குரூப் 4 ரீ எக்ஸாம் வைப்பாங்க." ஏன் வந்து இப்ப யாரையும் நம்பாதீங்கன்னு நான் சொல்றேன்னா, டிஎன்பிஎஸ்சியோட நிலைப்பாடு அப்படி இருக்குங்கிறேன். அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்குமே நான் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து இப்ப என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியாமலே இருக்கும். எல்லாமே தெரிஞ்சு அமைதியா இருக்காங்க அப்படின்னா, பண்ணக்கூடாதுங்கிற அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் ரீ எக்ஸாம் வைக்க மாட்டேன். நான் என் தப்ப ஒத்துக்க மாட்டேன். நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த 3 விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப என்ன? நம்ம தூங்குறவங்கள எழுப்பலான்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, இங்க ரியாலிட்டி என்னன்னா, தூங்குற மாரி நடிச்சிட்டு இருக்கிறவங்கள நம்ம என்னதான் வந்து தட்டி எழுப்பி கண்ண தொறந்தாலும் அவங்க வந்து முழிக்க மாட்டாங்க. அப்ப அந்த விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே. அவங்க தூங்கல. தூங்குற மாரி நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்கள நம்ம போய் எழுப்புறதுங்கிறது நம்மளுடைய முட்டாள்தனம். அப்ப ரீ எக்ஸாம் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேன் 100% யாராலயும் உறுதி குடுக்க முடியாது. எல்லாரும் அதுக்காக குரல் கொடுக்கலாம், போராட்டம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா, நடக்குங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுக்கு மேல வந்து பார்த்தோம்னா, ஸ்டூடண்ட்க்கு ஒரு நம்பிக்கை வந்து குடுக்க முடியாது. ஏன்னா, அந்த கட்டம் தாண்டியாச்சு. அவ்வளதான். டிஎன்பிஎஸ்சினா இப்படிதான். அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா, மாணவர்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருமித்தம் அப்படிங்கிறது கிடையாது.
பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா, ஒருமித்தம். எல்லாருமே வந்து ஒருமித்தமா வந்து இதுக்கு இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. அதுல பாதி பேர் இப்படி, பாதி பேர் அப்படி இருக்கும்போது, இது செட் ஆகாது. 1. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஓகே இதெல்லாம் என்னத்த போய் இப்படி இருக்க தானே செய்யணும். அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலை ஒரு சிலருக்கு இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ரூ. 100 ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்ட்டான முறையில எக்ஸாம் நடக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம், அடிப்படையான ஒரு விஷயங்கள் ஒரு சிலருக்கு அந்த புரிதலே இல்ல. ஏதோ படிக்கணும், படிக்கணும், படிக்கணும். சரி ஓகே. எவ்வளோதான் படிச்சாலும், எக்ஸாம் சரியான முறையில நடந்தா தானே நீங்க படிச்சத நீங்க வந்து எழுதி நீங்க போஸ்டிங் வாங்க முடியும். அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். நான் படிக்கணும். நான் படிக்கணும், படிக்கணும். அப்ப இந்த நிலைப்பாடோட இருக்கிறவங்கள வச்சுட்டு, நீங்க உங்களுடைய நீதிக்காகவும், நியாயத்துக்காகவும் நீங்க போராடுறீங்கன்னா, போராடுறவங்கள வந்து பார்த்தோன்னா, சொல்லிடுவாங்க. இவங்கலாம் கிறுக்கனுங்க. ரீ எக்ஸாமே வைக்க மாட்டாங்க, போராடிட்டு இருக்கானுங்க. அப்ப இவங்கலாம் புத்திசாலி. யாரு? இப்படிதான் இருக்கும், எடுத்துக்கணும். இப்படிதான் இருக்கும், எடுத்துக்கணும்னு சொல்றவன் புத்திசாலி. அதுக்காக நீதிக்காக, உண்மைக்காக போராடுறவன் வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல முட்டாளாயிடுறான். இப்ப நிலைப்பாடே அதுதான். புரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் இருக்கிறேன்னா, நான் தான் சொன்னேன்லடா ரீ எக்ஸாமே வைக்க மாட்டாங்கன்னு. தேவையில்லாம போயிட்டு இருக்கேன். அவன் இப்ப என்ன ஆயிட்டான்? நல்லவன் ஆயிட்டான். அவன் இப்ப என்ன ஆயிட்டான்? உண்மையானவன் ஆயிட்டான். அவன் இப்ப என்ன ஆயிட்டான்? புத்திசாலி ஆயிட்டான். இங்க உங்களுக்காகவும் அவன் அவன் போராடுறது அவனுக்காக மட்டும் கிடையாது. இருக்கிற எல்லா மாணவர்களுக்காக தான் போராடுறான். அந்த போராடுறவன், மனு குடுக்குறவங்க, பெட்டிஷன் குடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே மத்தவங்கலாம் வந்து பார்க்கும்போது, என்னடா முட்டாளு! இந்தா கவர்னருக்கு மனு குடுக்குறானுங்க, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு குடுக்குறானுங்க, இவங்களுக்கு மனு குடுக்குறானுங்க. ஸோ, இந்த அறிவாளி ஜீவன்கள் இருக்கான் பார்த்தீங்களா? அறிவு ஜீவிகள். சும்மாவே வெட்டியா உட்காந்துக்கிட்டு, நான் அடுத்த எக்ஸாம் நோக்கி போறேன். இவனுங்க சும்மா வைக்காத ஒரு எக்ஸாம், ரீ எக்ஸாமுக்கு உட்காந்து புலம்பிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது நியாயத்துக்கு போராடுறவன் வந்து பார்த்தோன்னா முட்டாளு. இந்த எதுவுமே வந்து நியாயம் எது, தர்மம் எது, எது கரெக்ட், எது தப்புன்னே தெரியாம உட்கார்ந்துருக்கான் பார்த்தியா, இவன் வந்து புத்திசாலி. இவன் வந்து உண்மையானவன் ஆயிட்டான். புரியுதுங்களா? இப்ப இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள வச்சுக்கிட்டு, இல்ல இந்த மாரி இருக்கக்கூடிய உங்க சக போட்டியாளர்கள வச்சுட்டு, நீங்க நீதிக்காக என்னதான் நீங்க வந்து போராடினாலுமே வேஸ்ட். டோட்டல் வேஸ்ட். நான் சொல்றது புரியுதுங்களா? இங்க வந்து நெறைய ஸ்டூடண்ட் அப்படிதான் இருக்காங்க. அதனால 2டே 2 விஷயம் தான். நீங்க என்ன வேணா போராடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா நிலைப்பாடு எடுங்க. ஆனா, இது இது வந்து முழு சொல்யூஷன எப்ப குடுக்கும், எப்ப மாறும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி, நம்ப அந்த அந்த விஷயத்த நம்ம அடையலாம் அப்படின்னா, காலங்கள் நமக்கு வந்து இல்ல. எல்லாருடைய சூழ்நிலையும் எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு தெரியும். எத்தன காலங்கள் உங்களுக்கு இன்னும் டிஎன்பிசி படிக்கிறதுக்கு டைம் வீட்ல குடுத்துருக்காங்க. டைம் எடுத்துக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இத நம்பி நீங்க முழுசா படிக்கணும் அப்டின்னா, அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்றேன். என்னன்னா, நான் இவ்ளோ தூரம் சொல்ல வந்ததுக்கு மெயின் முக்கியமானது என்னன்னா, மனச அக்செப்ட் பண்ணிக்கங்க. இப்படிதான் டிஎன்பிசில சின்ன சின்ன குறைபாடுகள் இப்படி இருக்கும். இது மாரி தான் இருக்கும். அப்ப நமக்கான நமக்கானதா அமைஞ்சுச்சுன்னா, நமக்கு அது சந்தோஷம். ஓகே. நம்ம இது ஒரு பார்ட் டைமா எடுத்துக்கலாம். இது முழுசா நம்ப வேணாம். இல்ல முழுசா நம்பறலாம். ஓகே. நான் முழுசா நம்புறேன். இறங்கி நான் பண்றேன். இல்ல 2 ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் நான் பார்க்குறேன். அடுத்த குரூப் 4 பார்க்குறேன். நான் இறங்கி பண்றேன். ஓகே. இப்படி நடக்காதுன்னு நெனச்சுட்டு பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் அதோட சேர்ந்து தான் நடக்கும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற மாரி. இப்ப ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது லைட்டா உப்பு அதிகமா இருக்கும்பா அப்படின்னு நம்ம ஸ்டார்ட்லயே சொல்லிட்டோம்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது மாரி தான். அடுத்த எக்ஸாம் வந்து கரெக்ட்டா நடக்கலாம், நடக்காம போகலாம், குளறுபடி இருக்கலாம், டிரான்ஸ்லேஷன் இருக்கலாம், அவுட் ஆஃப் புக் தாண்டி போலாம். என்ன வேணா இருக்கலாம். இப்ப லாஸ்ட் குரூப் வரக்கூடிய குரூப் 2 எப்படி வேணா இருக்கலாம். அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா, திரும்பவும் அதுல பாதிக்கப்பட்டு, திரும்பவும் நீங்க ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயி, இத நான் எதுக்காக சொல்றேன்னா, இதுக்கு நீங்க எத்தன பேர் நெகட்டிவா கமெண்ட் போடுவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எதுக்காக சொல்றேன்னா, திரும்பவும் பசங்க ஏமாந்து நின்னு, அந்த வருத்தத்த தாங்கிக்கிற அளவுக்கு அவங்க மனசுல சத்து கெடையாது. அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்றேன். டிஎன்பிசி தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வரக்கூடிய நாட்கள் நாங்க எல்லாருமே டீச் பண்ண தான் போறோம். வேற ஆப்ஷன் கெடையாது. நாங்க டிஎன்பிசிய நோக்கி தான் கொண்டு போய் தான் ஆகணும். ஆனா, இந்த மனநிலையோட வாங்க. உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது. அப்ப சக்சஸ் பண்ண முடியாதுன்னா, கண்டிப்பா பண்ணலாம். சக்சஸ் பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் யாருமே இங்க வந்து சொல்ல முடியாது. சக்சஸோட ரேஷியோன்னு இருக்குல்ல, அந்த ரேஷியோ தான் நம்ம எடுத்துக்கணும். பெர்சன்டேஜ். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா, உனக்கு சான்ஸ் இருக்கு. ஹார்ட் ஒர்க். அப்ப அந்த லக்கு சார், அது நமக்கு தெரியாது. வரக்கூடிய எக்ஸாம்ல லக் ஃபேக்டர் வருமா? வராதான்னு நமக்கு தெரியாது. வராம இருந்தா சந்தோஷம். வந்துச்சுனாலும் அதுலயும் நம்ம ஒரு கை பாத்துரலாம். அதுவும் நமக்கு சாதகமா அமையிற மாரி நம்ப நம்பலாம். அந்த நம்பிக்கையோட பயணிக்கணும். அவ்வளோதான். ஆனா, இல்ல எனக்கு 100% நடந்தா தான் நான் அத அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது நடந்தா ஓகே. நடக்கலைன்னா,
மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கையா நான் சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாதுப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? இது யார் எப்படி நெகட்டிவா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. யார் எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிட்டேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல யாரையும் நம்பாதீங்க. நீங்க என்ன நீங்க இந்த எக்ஸாமுக்காக முயற்சி எடுத்தாலும், என்ன பண்ணாலுமே சரி, இந்த பக்கம் உங்களுடைய ஓட்டம் அப்படிங்கிறது எத நோக்கி ஓடிட்டு இருக்குன்னு இருக்கணும். நான் இந்த போராட்டத்துக்காக ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நின்றாதீங்க. உங்கள பார்த்து மத்தவங்க முட்டாள்ன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? சொல்லிட்டு அவங்க புத்திசாலியா நெனச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க அது வலிய அனுபவிக்கும்போது அவங்களுக்கு புரியும். அதுவரைக்கும் நீங்க முட்டாளா தான் இருப்பீங்க. அவன் வலி அனுபவிக்கும்போது தான் அவன் ஒரு வடிகட்ட முட்டாளுங்கிறது அவனுக்கு வரக்கூடிய நாட்கள்ல தெரியும். உங்களுக்கு இப்ப தெரியாது. அப்ப நீங்க போய் நீங்க யார்ட்டயும் ப்ரூஃப் பண்ணாதீங்க. இல்லடா, இல்லடா அப்படின்னு நீங்க ப்ரூஃப் பண்ண அவசியமே கிடையாது. அவன் ஒரு வடிகட்டின முட்டாளுங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல அவன் பெர்சனலா பாதிக்கப்படும்போது அவனுக்கு அது தெரியும். அப்ப அவங்க கிட்ட போய் எக்ஸ்ப்ளனேஷனே நமக்கு தேவையில்ல. இந்த பக்கம் நீங்க மனு குடுக்குறவங்க, அடுத்த கட்டத்த நோக்கி இது பண்றவங்க, அங்கேயே உட்காந்துட்டு அந்த வொர்க்க மட்டும் பண்ணாம, ஃபியூச்சர நோக்கி ஓடிக்கிட்டே அந்த விஷயத்த பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க அதுக்கு ஒரு தீர்வு எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா அத நம்பிட்டே இருந்தீங்கன்னா, இன்னைக்கு மாறலாம், நாளைக்கு மாறலாம், 1 மாசம் கழிச்சு மாறலாம், 1 வருஷம் கழிச்சு மாறலாம், மாறாமலும் போகலாம். என்ன வேணா நடக்கலாம். அப்ப ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க இன்னைக்கு நாள் நம்ம என்ன பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணலையேடா! இத பத்தி டெலகிராம்ல 4 கமெண்ட் போட்டோம், மெசேஜ் போட்டோம், புலம்புனோம். 4 பேர் புலம்புறத ரிப்ளை பண்ணோம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அதே போகும். அதுக்கு அடுத்த நாள் அதே போகும். ஒரு கட்டத்தில பயம் வர ஆரம்பிச்சுரும். நம்ம கூட புலம்புறவங்க ஒரு 10 பேர் இருக்கும்போது நமக்கு ஆரம்பத்தில ஆறுதலா தான் இருக்கும். போக, போக, போக பயம் வர ஆரம்பிக்கும். என்னடா இது? புலம்பிட்டே நம்ம அப்ப புலம்புறதுக்கு ஒரு 10 பேர் நமக்கு கம்பெனிக்கு ஆள் இருக்காங்கக்கோசரம், நம்மளோட வீட்டு நிலைமை இங்க மாறிடுமான்னு கேட்டா மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். அதோட கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். உங்களோட நிலைப்பாட்டுல 2 பக்கமும் வச்சுட்டு போங்க. ஓகேங்களா? திரும்பவும் மனசுல ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்கன்னு நான் சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. இப்படிதான் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு படிங்க. எதுவா இருந்தாலும் நல்லதா நடக்கும். ஓகேங்களா? ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்க கிருஷ்ணன். தேங்க் யூ.